நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக, ஒரு காலமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2025 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, மாத கிரகமாகிய புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எத்தகைய ஒரு சஞ்சாரங்கள் பெறுகின்றன. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய, பயிற்சி பெறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு நிறைந்ததாக ஜூன் 2025 இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை அடைந்து அது மூலமாக உங்களுக்கு அறிவியல் சார்ந்த முறையில் வீடியோ வருவதனால எந்தவித மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான ஒரு பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கன்னிராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்று தன்னுடைய ஓன் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறது இந்த வீடு, வண்டி, வாகனம், பண புழக்காட்டம், கடன் மூலமாக பணம் வருவது, அல்லது நம்மளோட ஓன் மூலமாக நம்மளே சம்பாதிக்கிறது, ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்படிங்கிற மாதிரி நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக ஒரு அமைப்பு குருவோட சஞ்சாரம் கன்னிராசிக்கு வருது. இதுவரை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அவள் நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தவங்களாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ்ல வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கடந்த 1.5 வருஷமாக ராகு, கேது அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள சம்மந்தப்பட்டு மனக்குழப்பங்கள், சில விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகள், லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி முடிந்து விட்டது, குரு பயிற்சி முடிந்து விட்டது, ராகு கேது பயிற்சி முடிந்து எல்லாமே சாதகமான பயிற்சியாக வருகிறது. ஸோ ராகு கேது ராசி விட்டு விலகி ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் வருவது சூப்பர், அருமையான விஷயம். ஸோ அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், அடுத்தது என்ன பண்ண போறோங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலிருந்து ஒரு ஓய்வை கொடுத்து கடன், நோய் எதிரிகளை கட்டுப்பாடு கொண்டிருந்து 7ஆம் இடத்துல அதிக உழைப்பு, அதிக உத்வேகம், புதிய தொடர்புகள், இதுவரை நம்ம ஒரு ஒரு முயற்சி எடுக்காம அப்படியே திட்டு மேலே உட்காந்துட்டு காலை தண்ணியில் நினைச்சிட்டு கிணத்துக்குள்ள குதிக்காம அப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ குருவாரன்னு குதிச்சிருவாங்க, வேலையில இறங்கிடுவாங்க, முயற்சியில இறங்கிடுவாங்க, ஜெயிப்பதற்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க, ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண போயிடுவாங்க. ஸோ அந்த அமைப்பு தான் சனி 7ஆம் இடத்துக்கு வருவது. கண்டிப்பாக அது ராசியை சனி பார்த்தாலும், அது கண்டக சனி என்று சொன்னாலும், அதுதான் ஜாதகரை உத்வேகப்படுத்தி அடுத்த லெவல் வாழ்க்கையில வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் அது. ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல புதன்கிற ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே மாதத்தின் முதல் வாரம் இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அந்த 22ஆம் தேதி மாதத்தின் 3வது வாரத்திலாம் பார்த்தீங்கன்னா மிதுனம், அதுக்கப்புறம் கடகம்னு போய் அது ஒரு ராசியோட சஞ்சாரம், ராசிநாதனோட சஞ்சாரமே ஒரு நல்ல அமைப்புல ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று நட்பு வீடு, ஆட்சி வீடுங்கிறது நல்லா இருக்கு. ஸோ ராசி அதிபதி பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய, நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய, ஆல்ரெடி ராகு கேது வேற ராசியிலிருந்து விலகிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ராசி அதிபதியும் நல்லா இருக்கும் பொழுது, அதே குறிப்பா பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுகிற 3rd and 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பது அருமை. ஸோ நல்ல ஒரு வேலையில தேர்ச்சி, தொழில நல்ல ஒரு முன்னேற்றம், மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படிக்கக்கூடிய அமைப்புல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லா வயதினர்களுக்கும் ஒரு மேலான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவதே பெரிய விஷயம், அது குருவோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவது, அது சூரியனோட சேர்ந்து இருப்பது அற்புதம். ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகள், கடந்த ஒரு வருடமாக நீங்கள்
கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சில பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்ததற்கு என்கிற பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இது நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 2வது வாரமே 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் சுக்கிரனின் ராஜயோகாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே இருந்து மறைமுக இன்கம்மை கொடுத்து மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ரிஷபத்துக்கே வருவது அருமை. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம், செவ்வாய், புதன், சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3rd வீக் ஜூன் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போய் இருப்பது அருமை. ஸோ மாதம் கிரகத்தின் பயிற்சிகள் அருமையாக இருக்குது. ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையாக இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது விலகுனதும், குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும், ராசி அதிபதியே வாழ்வு பெறுவதும் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை 1.5 வருடமாக சில திட்டங்களை தீட்டி சில முயற்சிகளை எடுப்பவர்களுக்கு கைமேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துக்கு மேன்கிற ஒரு முதல் கட்ட ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாத கிரகங்கள் ராசி கிரகங்கள் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் தான். நீங்க உங்களோட ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன நேரத்துல எந்த தேதியில பிறந்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ என்ன தசைகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்துல நான் சொன்னதுல வந்து எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் வைத்து கொண்டுதான் உன்னமே துல்லியமான பலன்கள் அடுத்த 3 மாதங்கள் அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி முடிவுகளை எடுக்க வேண்டும், உங்களோட தனிப்பட்ட கர்மா எப்படி சொல்லுது, உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது, இப்போ அந்த தசநாதன்லாம் கோச்சாரத்தில் எப்படி போகுங்கிறப்போ ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, எது மாதிரி முடிவுகளை எதில் எடுக்கணும், உங்கள் சாய்ஸை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற மாதிரி முடிவுகளை எடுத்து தக்க பலனை நீங்கள் இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களால் பெற முடியும். அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய கர்மாவை நீங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டுமையானால் அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மாதம், ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை ஆரம்பம், ஒரு புத்துணர்ச்சியான ஒரு வாழ்க்கை ஆரம்பம். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எதையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் எளிதாக சாதித்து அதன் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷமா கொண்டாடணும். நம்ம மட்டும் கொண்டாடினா பத்தாது, நம்மளுடைய உறவுக்காரர்களோட, உறவினர்களோடு, நண்பர்களோடு, அடுத்து பாத்தீங்கன்னா சக தோழிகளோடு, இப்படி எல்லாரோடையும் அந்த மகிழ்ச்சியை பகிரணும்னு விரும்பக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். கடந்த காலத்துல நீங்க இதெல்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தன்னுடைய நலனை விட தன்னுடைய நண்பர்கள், தோழிகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலனை அதிகமாக அக்கறை கொள்பவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அதை தீர்க்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். இவர்களினுடைய மனதுல எந்த விதமான ஒரு கள்ளம் கபடமுமே இருக்காது. யாரையாவது பத்தி தப்பா நினைக்கிறது, யாரையாவது பத்தி ஐயோ இவங்க நல்லா இருக்கிறாங்களே நம்ம மாத்திரம் இப்படி ஆயிட்டமே அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஆனா இவர்களை பார்த்து நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, ஏன் இவர்கள் கூட டிராவல் பண்றவங்களே நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறியோ தெரியல, நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு ஒரு பிரச்சனையிலயும் ரொம்ப முகம் ஒரு உனக்கு ஒரு தேஜஸா இருக்கு அப்படின்னு இவர்களை பார்த்து அதிகமான பேர் பொறாமைப்படுவாங்களே ஒழிய இவர்கள் ஒருத்தரை பார்த்து கூட, ஏன் ஒரு எறும்பு அந்த மாதிரியான ஒரு உயிருக்கு கூட ஒரு துரோகம் நினைச்சது கிடையாது இந்த கன்னி ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 6 மாதம், ஒரு 1.5 வருடத்திற்கு மேலாக தன்னுடைய உறவுகளை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, தன்னுடைய நண்பர்களை எல்லாரையுமே இழந்துட்டீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்குன்னு இருந்த அந்த மனைவி, குழந்தைகள், இந்த குடும்பமும் இழந்து
தனி மரமாக இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. எவ்வளவோ நான் சம்பாதிச்சு போட்டேன், எவ்வளவோ நல்லா பார்த்து வச்சுக்கிட்டேன், ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட இருக்கல, என்னோட இருக்கல, அவங்க என்னை விட்டுட்டு தனியா போயிட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன சண்டை மேடம், ஏதோ ஒரு சின்ன யதார்த்தமான பேச்சுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேரத்துக்கு என்னைய பெரிய அளவுல மன பாதிப்பை கொண்டு விட்டுருக்கு. இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும். இந்த ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். புதுசா திருமணமாகி நிறைய கன்னிராசி என்பர்கள் 6 மாதம் 8 மாதம் அடுத்து பாத்தீங்கன்னா 12 மாதங்கள் 1.5 வருடங்கள் இப்படி எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லயே பிரிஞ்சு வந்திருப்பாங்க. சில கன்னிராசி அன்பர்கள் என்கிட்ட கால் பண்ணி சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் மேடம் இருந்தோம், அப்புறம் அவரும் பேசுறது இல்ல, நானும் பேசுறது இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள இப்போ டிவோர்ஸ் வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல அந்த கேதுன்ற ஒரு கிரகம் அந்த ராசியின் மீது பயணிக்கும் போது இத்தனை பிரச்சனைகளை அடுத்தடுத்து எப்படி இப்போ இன்னைக்கு அந்த போர் நடந்துட்டு இருக்கிறோம், இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதோ அங்க எப்படி ஏவுகணைகளை அடுத்தடுத்து சரமாரியாக தொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. எதுவுமே தீர முடியாத பிரச்சனைகள் கிடையாது, எல்லாமே தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் தான். ஆனா அதுக்குன்னு ஒரு டைம் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த டைம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு முழுமையாக சில நிவர்த்திகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த வருமானத்துல அதிகப்படியான வளர்ச்சி. இந்த வருமானத்தினாலதான் மேடம் எனக்கு பிரச்சனையே வந்தது, 1 பைசா சம்பாதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு 2 மாசம் வேலை விட்டேன், அதுல இருந்து இந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருந்தது, இதனாலதான் எனக்கு அந்த வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். அந்த வருமானத்துல இருந்த சிக்கல்கள், அடுத்து ஏகப்பட்ட தலைக்கு மேல பாரங்கள். கன்னிராசி என்பர்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா, உறவினர்களையும் நண்பர்களையும் தோழிகளையும் அரவணைத்து செல்ல அவர்கள் பாரத்தை எல்லாத்தையுமே தலைக்கு மேல சுமந்துட்டு இருக்கிறீங்க. தலைக்கு மேல 7 கத்தி தொங்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. 1 2 இல்ல, தலைக்கு மேல கத்திகள் தொங்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க. அது எல்லாமே எனக்கு எப்பதான் மேடம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி ஆகும். நிவர்த்தின்றது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது ஒண்ணு. இப்போ நம்ம ஜூன் மாத பலன்கள் சொல்றோம்னா இந்த மாதத்துல உங்களுக்கு அமைப்புகள் சாதகமாக இருக்குன்னு சொல்லுவோம். உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, அப்போ எனக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும், நீங்க போன மாசம் சொன்னீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் கேட்பீங்க. இந்த நிவர்த்திகள்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். இப்ப குடும்பத்திலேயே பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த குடும்ப ஸ்தானத்துல எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கு பார்க்கணும். இதற்கு இந்த தசாபுத்திகள் என்ன செய்ய போகுதுன்றது பார்க்கணும். அந்த தசாபுத்தி இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரகச்சாரங்கள் என்ன எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அது அந்த பார்க்கும்போது அட்ரசன் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகுது, இத்தனை விஷயங்களும் நம்ம ஆய்ந்து செய்யும் போதுதான் உங்களுக்கு உண்டான நிவர்த்தின்றது முழுமையா கிடைக்கும். அந்த நிவர்த்தி நீங்க எங்க இருந்து பெற போறீங்க, தெய்வ வழிபாட்டுல இருந்துதான் கண்டிப்பா பெற முடியுமே தவிர வேற எந்த விதமான இடத்துல இருந்தும் அந்த நிவர்த்திகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இப்போ உங்க மனைவியோ கணவனோ கோச்சிட்டு போறாங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஜோதிடரே உங்களுக்கு பலன் பார்த்து சொல்றாங்க, நீங்க போய் அவங்க கால்ல போய் சாஷ்டாங்கமா விழுங்க, உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு கால்ல போய் விழறது அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு தன்மானத்திற்கு ஈக்குவலான ஒன்று. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போய் கால்ல போய் விழுவோமா? ஏன்னா 2 பேர் பக்கமும் பிரச்சனைகள் இருக்கும், இல்லாமலாம் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் அவங்க பேசிருப்பாங்க, என்னைக்கா ஒரு நாள் நீங்க பேசிருப்பீங்க. இந்த மாதிரியாக தன்மானத்தை சீண்டக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் மீறி நீங்க செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அதற்கு பக்க பலமாக தான் நம்ம இந்த தெய்வ வழிபாட சொல்றோம்.
அந்த தெய்வமே உங்க ஜாதகத்துக்கு சாதகமா இருக்கணும். உங்க ஜாதகத்துக்கு ஒரு தெய்வம் சாதகமாக இருக்கு, இன்னொரு தெய்வம் பாதகமாக இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தை போய் நம்ம வழிபாடு பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். பாதகமான தெய்வத்தை போய் நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது அங்க நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்காது. உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய குறைகளை நீங்க அங்க நிறைகளை உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த நிவர்த்தின்ற வார்த்தைக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் ஜோதிட ரீதியாக ஒழிஞ்சிட்டு இருக்குது. அது யாருமே நீங்க கவனிக்கிறது இல்ல. எங்களுக்கு போன மாசம் நீங்க சொன்னீங்க, இந்த மாசம் எங்களுக்கு நடக்கல, நீங்க இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே இருக்குமே ஒழிய அந்த நிவர்த்தின்ற ஸ்தானத்துக்குள்ள இத்தனை சூட்சுமங்கள் இருக்குன்றத இன்னைக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை மேலும் மேலும் புரட்டுங்க. இப்போலாம் ஜோதிடத்தை யாருமே அறியாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ஆன்லைன்லயே எல்லாரும் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. எதுவுமே தெரியாதவர் நபர்களே யாருமே கிடையாது. அதனால உங்க ஜாதகத்தை மீண்டும் மீண்டும் புரட்டுங்க. நம்மளுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, எந்த இதனால பிரச்சனை, அப்போ நம்ம எந்த இடத்துல கவனமா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள்லயும் நிறைய ஒரு சேஞ்சஸ். அடுத்து பாத்தீங்கன்னா வெளியூர் இடத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், சில பேர் புதுசா காலேஜ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான சிக்கல்களுமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு ஜூன் மாதத்துல அது எல்லாமே எளிதாக மிக ஒரு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி அப்படின்னு பார்த்துட்டாலே உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னா புதன் தான். கடந்த 1.5 வருஷமா உங்களுடைய ராசிக்குள்ள கேது இருந்தார். இப்ப கேது விலகிட்டார். 1.5 வருஷமா தடை, தாமதங்கள், மனக்குழப்பங்கள் இப்படி நிறைய இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆன்மீகம், இறை வழிபாடு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் கன்னி ராசிக்கு கேது. இப்ப அது விலகின உடனே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்குது. கண்டச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும் பொழுதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கனாலோ எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் பண இழப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாமே தொடரும். ஏன்னா உங்களுக்கு 7ல் சனி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். 7ஆம் இடத்துல சனி இருந்தா நாம மற்றவர்களை குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறது அமைப்பு. நம்மள குறை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத விட நாம மற்றவர்களை அதிகமா இப்படி பண்றாங்க, அவங்க அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க அப்படிங்கிறது நிறைய தப்பான விஷயங்களும் குற்றங்களும் நம்ம கண்ணுக்கு தெரிய வச்சுக்கிட்டே இருப்பார். அதன் மூலமாக நமக்கு நல்ல அனுபவங்களையும் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சனி பகவான் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, புதன். இந்த புதனை பொறுத்த வரைக்கும்னா இந்த மாத பலன்களை நம்ம எடுக்கக்கூடியதுல புதன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் பாத்தீங்கன்னா 3 கட்டத்துக்கு மாறுறாரு. 1 6ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் வீட்டுல இருக்காரு ரிஷபத்துல. அடுத்தது பாருங்க 6ஆம் தேதியில இருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று பலமாக 10ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. 22ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது பாருங்க 3வது வீடு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 22ஆம் தேதிக்கு மேல கடகராசியில இருக்க போகிறார். அப்ப இந்த மாசம் மட்டும் 3 விதமான பலன்கள் இந்த கன்னி ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவரே ஆகிறாரு, தொழில் ஸ்தானாதிபதியும் அவரே ஆகிறார், கர்மஸ்தானாதிபதியும் அவரே ஆகிறார், பதவிக்குண்டான கிரகமும் உங்களுக்கு புதன் தான். அப்போ இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்குமே உயர்கல்வி சார்ந்த, படிப்பு சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக வழிபாடுகள், இறை வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே கொடுத்துருவார். அடுத்தது பாருங்க, இந்த புதன் என்ன பண்றாருன்னா 6ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று குருவோட சேருகிறார். 10ல் குரு இருந்தா பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஆனா நம்ம அப்படி எடுத்துக்க கூடாது. ஒரு பதவியிலிருந்து இன்னொரு உயர் பதவிக்கு கொண்டு போவார். அதே போல நீங்க ஒரு நல்ல சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் கூட 10ல குரு வந்துச்சுன்னா வேலை அதிகப்படுத்திடுவார். உங்களால உட்கார்ந்து அங்க காசு வாங்கி கல்லாப்பட்டியில போது காசு வாங்கி போடுற அளவுக்கு கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு வேலை பழுவு ஜாஸ்தியா கொடுத்துருவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அனுபவ ரீதியாகவும் எடுத்தது அதுதான். அப்போ ஆட்சி பலம் பெற்ற புதன் குருவோட சேர்றார். இப்போ உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேந்திராதிபதி, 4 7 குடையவர்.
அதே போல புதன் 1-10 கூடையவர். கேந்திர ஸ்தானங்கிறது 1, 4, 7, 10. இதை வந்து பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம். 1, 5, 9ங்கிறது மகாலட்சுமி ஸ்தானம்னு சொல்லுவோம். அதே போல கேந்திர ஸ்தானம் அப்படிங்கிறது பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப பெருமாள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் புதனும் ஒரே கட்டத்தில் அமர்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும். அப்போ தொழில் ரீதியாக, பண ரீதியாக, பதவி ரீதியாக, ஒரு ப்ரொமோஷன் ரீதியாக, வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்டது இருக்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேல அது கண்டிப்பா நடந்தே தீரும். அது சார்ந்த விஷயங்களும் அது சார்ந்த உழைப்பும் நீங்க கண்டிப்பா போடுவீங்க. அல்லது அது சார்ந்த விஷயங்கள் உங்க காதுக்கு கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. புதனும் குருவும் ஒரு கட்டத்துல சுபகிரக. புதன் யாரோட சேர்றாரோ அதனுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்துவார். ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சோந்தி கிரகம். அப்போ நல்லவங்களோட சேரும் பொழுது நல்ல பலன்களையும், தீய கிரகங்களோட சேரும் பொழுது தீய பலன்களையும் கொடுப்பாரு அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப சூரியன் அடுத்தது பாருங்க 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் இங்கிருந்து அடுத்து 15ஆம் தேதிக்கு மேல இதே கட்டத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஒரு தீய கிரகத்தினுடைய சேர்க்கையிலும் புதன் சேர்கிறார், சுப கிரகத்தினுடைய சேர்க்கையிலும் புதன் சேர்கிறார். அப்போ பாதி நல்ல பலனையும் பாதி கொடுப்பார், கெட்ட பலனையும் பாதி கொடுப்பார். ரொம்ப நல்லவனா இருந்தாலும் இந்த கலியுகத்துல தப்பு, ரொம்ப கெட்டவனாக இருந்தாலும் இந்த கலியுகத்துல தப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இரண்டையுமே மத்தியமமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வருது. அதனால கவலைப்படாம நல்லது கெட்டது ஈக்குவலா வரத உங்க தசாபுத்தி ரீதியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதை நீங்க எடுத்து செய்யும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கும். பெரிய பெரிய பிளான் ஒருத்தர் சந்திக்க போறீங்க, பெரிய மனிதனுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியனும் குருவும் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க சிவராஜ யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த மாதம் முழுவதும் சிவராஜ யோகம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி மூலமாக, கணவர் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை, அவங்களோட சொந்த பந்தத்தின் மூலமாக அவர்கள் காட்டக்கூடிய ஒரு கான்டாக்ட் மூலமாக ஒரு மரியாதை கிடைக்கிறது. அதே போல 4ஆம் அதிபதியே குருவாயும் உங்களுக்கு சிவராஜ யோகமா இருக்கும்போது பெரிய வீடு, பெரிய சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள் வாங்குறதுக்குண்டான அமைப்பு, அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சார்ந்து போய் யாரோ ஒருத்தர் பார்க்கறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். இயற்கையாகவே சிவராஜ யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல இருக்கு. அப்ப இந்த மாசத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு இந்த யோகம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்பிறவியில இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்குள்ள மட்டும்தான், ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் இந்த முற்பிறவியில சிவன் கோவில் கட்டின புண்ணியம் உங்களுக்கு சேரும். அந்த சிவன் கோயில் கட்டின புண்ணியத்தினால இந்த பிறவியில பெரிய பெரிய அரசியல்வாதி, அரசாங்கத்தோட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வாங்க. பெரிய போஸ்டிங், கவர்னர் லெவலுக்கு கூட அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் வரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த குருவும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம இதுல சொல்ல போனோம்னா இன்னும் பெரிய பெரிய அமைப்புல ஜாதகம் ரொம்ப பலமா இருந்தா அரசனை போல வாழக்கூடிய அமைப்பை கூட லக்னம் எல்லாம் கரெக்டா அமைஞ்சுச்சுன்னா இந்த மாசம் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரர்களுக்கு அருமையா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்போ அதே போல பாருங்க 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் 9ஆம் வீட்டுலதான் இருக்கிறார். அப்போ 9, 12 தொடர்பு ஏற்படுது அப்படின்னா 9னா படிப்பு, 12னா வெளியூர். அப்ப இந்த 2 கிரக சேர்க்கை இருக்குதுன்னா யாராவது உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளியூர் போறீங்க, அல்லது வெளிநாடு போறீங்க, அல்லது தீர்த்த யாத்திரை போலான்னு இருக்கிறீங்க, குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா போயிட்டு வரலான்னு இருக்கிறீங்க, கோவில் கட்டுறதுக்கு, அதாவது 9ஆம் இடங்கிறது கோவில் கட்டுமான பணியை சொல்லும். அதே போல 9, 10 தொடர்பு ஏற்படுறது உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ இந்த சேர்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. தர்ம கர்மாதிபதி யோகம் சேர்க்கையில் மட்டும் கிடையாது, பார்வையில் உண்டு. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து இங்க இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். சுக்கிரன் உங்களுடைய 2ஆம் அதிபதியான சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்துக்கு 8ஆம் வீட்டுல போயிருந்து அதே துலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 2 புடையவரும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 8ல இருக்கும்போது விபரீத ராஜயோகம். 8, 2 தொடர்பு ஏற்பட்டாலே ஷேர் மார்க்கெட் யோகம், பிட்காயின் யோகம், இது போல சிறிய வருமானம், லாட்ரி, ரேஸ், இதெல்லாம் போல சிறிய உழைப்பு மூலமாக பெரும் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு. அதே போல அதே இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டை சுக்கிரன் பார்க்கறது மிகப்பெரிய யோகம். அது உங்க ஜாதகத்துக்கு 2ஆம் இடமாகவும் வாக்குஸ்தானமாகவும் வர்றதுனால இன்னும் அதுக்கு மேல உங்களுக்கு நல்ல யோகத்தை, மணி ஃப்ளோ நல்லா பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது. சோ இவர் 9ஆம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தைக்கு பணம், தந்தை கிட்ட ஏதாவது சொத்துக்கள் இருக்கு, தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும், இல்ல தந்தை கிட்ட பணம் கேட்கிறீங்க, சோ அப்பா மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா 2 சுபகிரகங்களும் ஒரே வீட்டை பாக்குது. அப்ப உங்க 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம் இல்லையே. அப்ப உங்க பேச்சுக்கு இத்தனை நாள் வந்து கேது அங்க இருந்தப்போ உங்களை வந்து ஒரு பைத்தியகாரத்தனமாகவோ, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே யாருக்குமே பிடிக்காத மாதிரியோ, நீங்க பேசுற வார்த்தைகள் யாருக்குமே பிடிச்சிருக்காது. ஏன்னா கேதுனுடைய முழு ஆதிக்கம் அப்படிங்கிறது குழந்தை தன்மைன்னு சொல்றோம். அப்ப இந்த 1.5 வருஷமா உங்ககிட்ட குழந்தை தன்மையும் இருந்திருக்கும்.
அதே போல பாத்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பாக்குறப்போ என்ன இப்படி இருக்காங்க, என்ன இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து முழுக்க 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 ஆன்மீக கிரகம். அப்போ உங்க மேல ஒரு தப்பான, மற்றவர்களுக்கு தப்பான எண்ணங்கள் வந்திருக்கும். அப்போ உங்க பேச்சை யாரையும் மதிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த குரு சுக்கிரன் பார்வை வந்து 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்க பேச்சுக்கு மரியாதை, குடும்ப ஒத்துமையா இருக்கிறது, குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்றது, வீட்டுல ஏதாவது கேட்கறாங்க, ஃப்ரிட்ஜ் வேணும், வாஷிங் மிஷின் வேணும், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தேவைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் மட்டும் தான் கொஞ்சம் இடைஞ்சல் பண்றாரு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ அடுத்தது கேதுவோட சேரப்போகிறார் 6ஆம் தேதிக்கு மேல. செவ்வாய் கேது சேர்த்து இயற்கையாக போர்ஸ் கிரகம், கொஞ்சம் பிடிவாத கிரகம். அவர் வந்து உங்களுக்கு யார் ஆகிறார், 8ஆம் அதிபதி வேற ஆகிறாரு இல்லையா? அப்ப 8ஆம் அதிபதி 12ல் மறைந்து கேதுவோடு சேரும்பொழுது இரவு நேர பயணத்தை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 12ங்கிறது இருட்டு வீடுன்னு சொல்லுவோம். அப்ப கேதுங்கிறது ஒரு இருள் கிரகம்னு சொல்றோம். அப்ப செவ்வாய் அங்க அவரோட சேரும் பொழுது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எந்த கிரகத்தோட அவங்க சேர்றாங்களோ அந்த தன்மையை அவங்க முழுமையா எடுத்துக்குவாங்க. அவங்க எடுத்துட்டு வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கறத உண்மை. அப்ப அந்த கேதுவோட செவ்வாய் உங்களுக்கு சேரும் பொழுது அத்தனை விஷயத்தையும் ரொம்ப கவனமா இருங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது, அதே போல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கணவன் மனைவிகள் அந்யூன்யங்கள் கொஞ்சம் குறையிறது, தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, பயணத்தின் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறது. போற பயணங்கள் கரெக்டா பிளான் பண்ணி போகணும். ஏதோ ஒண்ணு போனா நடக்கும் அப்படின்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. அது வந்து ஃபெயிலியர்ல போயிடும். ஏன்னா கேது அங்க இருக்கிறதுனால, செவ்வாயோட கேது இருக்கிறதுனால. சோ அதனால போற விஷயங்கள் எல்லாமே தடை தாமதம் இல்லாம இருக்கிறதுக்கு போனா நடக்கும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தா போங்க. இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் தான் இந்த மாசம் முழுவதும். சோ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க. உறவுகள் ரீதியாக, அதாவது உங்க கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவு பிரச்சனை, மாமனாருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போறது, அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். முழுக்க 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 குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா ஏதோ கேது வெளியே போயிட்டார். லக்னாதிபதி அருமையா இருக்காரு இந்த மாசம். அதனால இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான மாதம் தான். 3 இடமுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் தான். 22ஆம் தேதிக்கு மேல போனாலும் லக்னாதிபதி 11க்கு தானே வராரு, லாபஸ்தானத்துக்கு தானே வராரு. அப்ப லாபத்தை கொடுக்காம அவர் போக மாட்டார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. குரு சுக்கிரன் மூலமாக உங்களுக்கு பண வரவும், அதே போல தர்ம கர்மாதிபதி யோகத்தினால பெயர் புகழ் மதிப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.